சாய்ராம். கரியும் வைரமும் வேறு வேறு இல்லை. இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் புதுசாக எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. கரி பக்குவப்பட்டு தான் வைரமாக மாறுது. ஸோ நம்ம விஷ்ணுவை கருமை நிறமாகவும் சிவபெருமானை வெண்மை நிறமாகவும் நம்ம வழிபடுறோம் இல்லையா. இந்த கருப்பு வெள்ளை சயின்ஸ் பிரகாரம் பார்த்தா கூட இந்த ரெயின்போ கலர்ஸ் விப்ஜிஆரும்பாங்க, அதுக்குள்ளே அடங்காது. இது ரெண்டுமே 2 எக்ஸ்ட்ரீம் கலர்ஸ். ஆனால் இது ரெண்டுமே நிரந்தரம். இந்த ரெயின்போவில் வர விப்ஜிஆர் கலர், ரெயின்போ எப்படி மறைஞ்சிடும், அது மாதிரி தான் இந்த மற்ற கலர்ஸ் எல்லாம் மறையக்கூடியது. அதாவது மற்ற கலர்ஸில் நம்ம மாட்டின்னு இருக்கோம் அப்படின்னா நம்ம மாயையில் இருக்கோம். அதனால தான் நம்மளை கரிய நிற பெருமாளை நோக்கியோ இல்லை வெண்மை நிற சிவபெருமானை நோக்கியோ நம்ம தவம் செய்யணும், நம்ம பூஜை பண்ணணும், இல்லை நாம ஜபம் பண்ணணும், நம்ம பிரயாணம் அவங்கள நோக்கி இருக்கணும் அப்படின்னு நமக்கு பெரியவா சொல்லி கொடுத்துருக்கா. அது மட்டும் இல்லாமல் இந்த நம்ம அஞ்ஞானம் எல்லாம் எரிஞ்சு போச்சுன்னா அது கறி மாதிரி ஆகிடும். அந்த கறியும் ஃபர்தராக எரித்தா அது அப்படியே அந்த வெண்மையாக சாம்பல் ஆகிடும். நீங்கள் சாம்பல் எத்தனை வாட்டி எரித்தாலுமே அந்த சாம்பல் நிறம் அதுதான் ஃபிக்ஸட். அதுக்கு மேலே இன்னொரு நிறத்துக்கு அது போகாது. ஸோ எல்லாமே கடைசியில் அந்த சாம்பலுக்கு தான் போய் நிற்கும், அந்த இடத்துல தான் நிற்கும். அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படிங்கிறதுனால அதுக்கு நீருன்னு ஒரு பேர். அதனால தான் சைவர்கள் திருநீருன்னு சொல்லிட்டு அதை இட்டுக்கிறாங்க. அதாவது கடைசியாக நம்ம போய் அடைய வேண்டிய இடம் அது. அதே மாதிரி வைஷ்ணவர்களுக்கு நம்ம மண்ணிலேருந்து வந்தோம், திருப்பி மண்ணோடு சேர்ந்துருவோம் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் திருமண் இட்டுக்கிறாங்க.